எனக்கு என்னோட பொண்ணு கிருத்திகா வந்து வளரும்போது அது ரொம்ப எனக்கு ரொம்பவே ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. எனக்கு ஒரு 8th படிக்கும் போதுலேருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எல்லா வேலைகளுக்கும் சொல்லி அது ஒரு ஹாப்பி லைஃப். அது இருந்தால் எந்த இடம் வந்து ஒரு கலகலன்னு தான் இருக்கும். சீக்கிரம் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏங்க சந்தோஷமான லைஃப்ல தானே அமைச்சு கொடுத்துருக்கீங்க, வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? என்னாச்சு? நம்ம இப்படி வந்துட்டு நம்ம எப்படி சுத்தணும்ல. ஆமா இத வீடியோ கூட பாத்துட்டு வந்துருவோம். எனக்கு ஃபுல் ஸ்ட்ரெஸ் வருது. கிருத்திகா பத்தி சொல்லணும்னா அவ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். போல்டான அக்கா. போல்ட்னஸ்னா நான் அவங்க கிட்ட தான் கேக்குறது. ஃபர்ஸ்ட் டைம் போய் மீட் பண்ண முத நாளே வந்துட்டு ஒரு தட்டை கொடுத்துட்டு போ, அது போய் இதை எடுத்துட்டு வா, அது போய் இதை எடுத்துட்டு வா அப்படின்னு வேலை வாங்குறாங்க. யாரும் இப்படி வேலை வாங்க மாட்டாங்களே, என்ன இவ்வளோ உரிமையா ஃபர்ஸ்ட் டேவே இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கோவம் வந்தது. ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு இவங்க எல்லாரும் ஒரு வைப்ல இருந்தா இவங்க ஒரு வைப்ல இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் கூட யாரும் பொண்ணு கிடையாது. எங்க வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு அவங்க தான். பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் யாரையும் அவங்க ஃபீல் பண்ண வச்சதும் கிடையாது. அவங்க ரொம்ப எல்லாரு கூடயும் ஹாப்பியா இருப்பாங்க. மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் It's March 2023 and 3 yeah, March 3. நாங்க வெளிய ரெஸ்டாரண்ட்ல like we met like mutual friends ஓட. That was our first meet. So it's like okay. இல்ல அப்பவே ஒரு ஃபீல் ஆச்சு. எனக்கு எனர்ஜி இல்ல இது இருக்குதா? எனக்கு யாரோ கால் பண்றாங்க. நான் சும்மா பண்ணனா நீ மேனேஜ் பண்ணிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் I go like this and then I come back and he hold me like this. இவங்களுக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டாடி ஓகே சொல்லிட்டா like everything else is okay. என் டாடி கிட்ட பேசி and then it all started and then we started like falling in love. என் அப்பா வந்து இது பிளைண்டாக யாருக்கிட்டையும் அப்படி நம்பினதே இல்லை. என்னன்னு தெரியல, என் அப்பா வந்து அவரை பேசணுன்னு ஃபர்ஸ்ட் டைம் பேசணுன்னு பிடிச்சிருச்சு. பர்ஃபெக்டான அவளுக்கு ஏற்ற ஒரு பக்காவான ஹஸ்பண்ட் அவங்க தான். என் பொண்ணு தனியாக ஒரு முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். லவ்வே வந்து நாங்களே அரேஞ்ச் பண்ற மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் லவ் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு புது கான்செப்டாவே இருந்தது. கொஞ்சம் வாங்க
because they were, you know, like talking. என்கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். You enjoy the moment, you enjoy the moment அப்படின்னு சொல்லிருந்தாங்க. Like throughout the event, like even முகூர்த்தம் and everything. எப்படி போகணுன்றத நல்லா டிசைட் பண்ணிச்சு. அது எப்படி நான் அதுக்கு மட்டும்தான் அது எப்படி இருக்கணுன்றத வந்து அது மட்டும்தான் சூஸ் பண்ணுது. நல்லா இருந்தது. அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பீச் வெட்டிங், அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட், அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாமா, அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஃபேமிலி, அதுதான் ஒரு பெரிய விஷயமே. அவங்க ஆன்ட்டி அங்கிள் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்களோ அது மாதிரி பக்காவான ஒரு மாமியார் மாமனார் அவங்களுக்கு. அதுமாதிரி அவங்க என்னென்னலாம் விஷ் பண்ணுறாங்களோ அது அவங்கள அறியாமலே அவங்க நினைக்கிற அவங்க குட் தாட்ஸில் நினைக்கிறதுனால அவங்கள அறியாமலே அந்த விஷயம் நடந்துடும். ஃபேமிலியோட ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட். We met in March 3, right? அதுக்கப்புறம் ஏப்ரல் என்னோட பர்த்டே. ஏப்ரலுக்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என் அம்மா வந்து ரொம்ப தீவிரமாக பையன் தேடிட்டு இருந்தாங்களா. சரி இந்த பையன் வேறு பார்த்துருக்கிறேன், நல்லா இருக்கானே, சரி என்ன பண்ணும்போது நம்ம ஜாதகம் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேன்ட்டு நான் அம்மாட்ட சொன்னேன். அண்ட் தென் that's how it started. எனக்கும் சேம் டைமில் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு கேஷுவலாக வந்துட்டு அப்பாட்ட வந்து ஒரு ரூட்டை போடுவோம், லைக் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஜாதகம் வச்சு எனக்கு எவ்வளோ மேட்ச் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இப்போ நான் வந்து மணிக்கிறேன் எதுக்கு நீ வந்து இந்த பொண்ணு ஜாதகம் யார் இது என்ன இதுன்னு கேட்டு அண்ட் தென் இவங்க நான் டேடி கிட்ட பேச சொன்னேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 days he was like not okay, மேபி பொண்ணு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் ஐ கேவ் him one word, லைக் நீங்கள் நோ சொன்னால் லைக் திஸ் இஸ் கோயிங் நோவேர் அப்படின்னு சொன்னதுனால லைக் he did trust me. மை டாட் இஸ் லைக் அவர் வந்துட்டு லைக் டோட்டல் ப்ரெசன்ட்டில் இருப்பார். அவர் அப்ரோச் பண்ண அந்த விஷயம் வந்துட்டு இட்ஸ் லைக் நோ டேட் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். லைக் எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா மாதிரி. அந்த கமிட்மெண்ட் இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன். டைமை பார்த்தேன் 7:05 முகூர்த்தம் ஐயா சொன்னார். சரி ஓகே நான் வாட்ச் பார்த்துட்டே இருந்தேன். அகைன் தாலி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே தாலி இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு ஃபஸ்ட்டு இருந்தது. நம்ம தலையிலேருந்து இங்கே வரைக்கும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் நான் அப்பாவை கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கேன். அப்பா தாலி வந்து இப்போ நான் தான் கட்டணுமா, எத்தனை முடிச்சு போகணும்னு அப்போ தான் அப்பாவை கூப்பிட்டு இருப்போம். அந்த அதெல்லாம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சாங்க. இல்லை அது வந்து இப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே அக்கா தாலி கட்டும் போது பின்னாடி யாரையும் நிற்க வைக்கக்கூடாது, எல்லாரையும் தள்ளிடணும், இன்னொரு சைடு மாமா கிஸ் கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க கிஸ் கிஸ் அப்படி சொல்லிட்டு தான் பின்னாடி உட்காந்துருந்தேன் நான். வச்சதுக்கப்புறம் அவங்க போய் எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணிட்டே வந்துட்டாங்க. ஐ டென்ட் see that. அப்புறம் it was like that's the moment அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
திருப்தியான ஒரு உண்மையிலேயே அது உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த லைஃப் வந்து ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் என் பொண்ணை பற்றி எனக்கு கவலை இல்லை. சந்தோஷமான லைஃப் அமைச்சு கொடுத்துட்டோங்கிறது என்னோட 100%, 1000% ஹாப்பினஸ். அண்ட் 2 பேரும் ஹாப்பியாக இருங்க, வாழ்க்கையில் நல்லா இருங்க. என் ஆசீர்வாதம் உங்கள் 2 பேருக்கு எப்பவுமே இருக்கு. I'm short tempered. I don't think before I talk. Very proactive. I think I know everything, but not all time. And I'm not always right. Forgive me if I do anything wrong. Bear with me for life. டோட்டலி அவள் இப்படி இருந்தால் தான் அது அழகு. கிருத்திகா இஸ் லைக் திஸ் இஸ் கிருத்திகா. அதனால அவள் எப்படி இருந்தாலுமே வந்துட்டு அவங்க கோனா லைக் ஜஸ்ட் எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலுமே சரி, லைக் எவ்வளோ சண்டை வர மாதிரி இருந்தாலுமே லைக் ஷி ஹாஸ் ஒன் ஃபேஸ். நோபடி நோஸ் தட். லைக் ஷி ஹாஸ் ஒன் ஃபேஸ். வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் லைக் சம் லைக் ஒரு குழந்தை தப்பு செஞ்சுட்டு வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு ஹக்கு கேட்டால் அப்படி இருக்கும். ஸோ லைக் தட்ஸ் த வே கிருத்திகா இல்லை. அந்த மாதிரி வந்து கேட்டாங்கன்னா அவ்வளோதான். லைக் உலகத்தில் எவ்வளவோ ப்ராப்ளம் வேணா இருக்கட்டும், ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ஹக்கர். மை பேட்டரி வில் பி லைக் ஓகே 100, தென் கோ. I love you. And I promise this. I love you.